नमस्ते प्रवेशिका सबरी गाइड पेज नंबर 301 301 இது வந்து செகண்ட் பேப்பர் 5th ரோமன் நம்பர் செகண்ட் பேப்பர் 5th ரோமன் நம்பரில் 10 மார்க்குக்கு 3 எஸ்ஸே கொடுத்து ஒரு எஸ்ஸே எழுத சொல்லுவாங்க. ஹரிச்சந்திர சத்தியமேவ ஜெயத்திலேருந்து ஹரிச்சந்திர அப்படிங்கிற எஸ்ஸே இப்போ பார்க்கலாம். சரித்திர சித்திரன் கீஜியே அப்படின்னு சொல்லுவாங்க. ஹரிச்சந்திரனோட கேரக்டர்ஸ் எழுதுனா அவர் எப்படியாப்பட்டவர் அப்படின்ட்டு. ஹரிச்சந்திர சத்தியமேவ ஜெயத்தே நாட்டக்கா நாயக் ஹே. இந்த ஹரிச்சந்திரஜி அவர்கள் வந்து சத்தியமேவ ஜெயத்தே அப்படிங்கிறது பாடத்தோட ஹெட்டிங். அந்த பாடத்தோட நாயக்னா ஹீரோ. ஆரம் சே அந்த தக்கு நாட்டக் உன்ஹி பர் ஆதாரித்து ஹே. நாடகம் தொடக்கத்திலிருந்து அந்துனா எண்டு வரை முடியும் வரை அவரை பேஸாக ஹரிச்சந்திரஜியை மையமாக வச்சேவும் இந்த நாடகம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அயோத்தியாக்கா ராஜா ஹரிச்சந்திர அயோத்தியாக்கா ராஜா ஹே. அயோத்தியாங்கிறது ஒரு நாடு, அந்த நாட்டோட ராஜா. திரிசங்குக்கா புத்ரு ஹே. அவர் வந்து திரிசங்குவோட பையன் வந்து ஹரிச்சந்திர. வே சதா சத்தியக்கோ பிரதானதா தேனே வாலே அத்யுத்தம் சரித்திரவான் வியக்தி ஹே. அவர் ஹரிச்சந்திரஜி அவர்கள் வந்து அவருக்கு முதலிடத்தை வந்து சதானா ஆல்வேஸ், சத்தியக்கான ட்ரூத் உண்மையை பிரதானத்தா உண்மைக்கு முதலிடம் கொடுத்து இருக்கக்கூடியது. அதி உத்தம்னா எக்ஸலண்ட்டு கேரக்டர் கொண்ட ஒரு பர்சன். இந்த வேணா ஹரிச்சந்திரஜி எப்பவும் சத்தியத்திற்கு முதலிடம் கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்டான எக்ஸலண்ட்டான கேரக்டர் கொண்ட ஒரு வியக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. சந்திரமதி உன்கி பத்னி. சந்திரமதிஜி அவர்கள் வந்து அவங்களோட ஒய்ஃபு. ரோஹித் உன்கா ஏக் மாத்ரு புத்ரு. ரோஹித் ஒன்லி ஒன் சன். அவங்களுக்கு ஒரே ஒரு பையன்தான் ரோஹித். சத்யவாதித்தா ட்ரூத்ஃபுல்னஸ். इंद्रलोक में जब सत्यवादिता के बारे में चर्चा होती है. இந்திரலோகத்தில் வந்து சத்தியவாத ட்ரூத்ஃபுல்னஸை பற்றி சர்ச்சானா கான்வர்சேஷன், டீப்பான கான்வர்சேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. தப் உன்ஹி கா நாம லியா ஜாத்தா ஹே. அட் த டைமில் ஹரிச்சந்திரனோட பேரை வந்து அங்கே எடுக்கிறாங்க. எப்படின்னா வசிஷ்டர் வந்து சொல்கிறாரு, ஹரிச்சந்திரன்னு ஒரு ராஜா இருக்கார் கீழ்நாட்டில், அது அவர் வந்து எப்போவுமே பொய்யே பேச மாட்டார் அப்படிங்கல. அப்போ விஸ்வாமித்திரர் அவர்கள் சொல்கிறாங்க, கடவுளுங்களாலேயே முடியல, மத்தல இந்திரலோகத்தில் இருக்க கடவுள்களுக்கு தான் அந்த பவர் இருக்குது. அதை விட்டுட்டு நார்மலாக இருக்கிற ஒரு ராஜா, காமன் பர்சன், அவரால் எப்படி பொய் பேசாமல் இருக்க முடியும் அப்படின்னோடனே இவர் வசிஷ்டர் சொல்கிறாரு, இல்லை உண்மை, அவர் ஹரிச்சந்திரங்கிறது எந்த சூழ்நிலையிலையும் பொய்யே பேச மாட்டார், அவர் உயிர் போனாலும் அப்படின்னு. அப்போ நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு வசிஷ்டர் சொல்கிறார். தான்சீல் கொடுக்கும் திறமுள்ளவர். அவர் வந்து ரொம்ப இரக்க குணம் பண்ணவர், எதாக இருந்தாலும் எடுத்து கொடுக்குறவர், கொடைவல்லன்னு சொல்லுவாங்க. ஹரிச்சந்திர மே தான்சீல்தா கூட்டுக்கர் பரி படிக. ஹரிச்சந்திரனிடமிருந்து கொடுக்கும் குணம் வந்து துணிச்சு ரொப்பியிருக்கு. கூட்டுக்கர்னா நான் ஃபில்லப் ரொம்ப நிறைய இருக்கு அவருக்கு. வே தூசரோं की भलाई के लिए कुछ भी दान करने के लिए तैयार हो जाते हैं. அடுத்தவங்களோட நன்மைக்காக அவர் எதை வேணாலும் தானமாக கொடுக்கறதுக்கு ரெடியாகுவாராம். विश्वहित के लिए विश्वामित्र हरिचंद्र से 1 करोड़ स्वर्ण मुद्राए मांगते हैं. விஸ்வஹித் அப்படின்னா உலக நலனுக்காக விஸ்வாமித்திரர்கள் அவர்கள் வந்து ஹரிச்சந்திரன் கிட்ட 1 கோடி ஸ்வர்ண முத்ரா கோல்டு காயின் கேட்குறாங்க. பினா தேரிக்கே குஷ் 1 करोड़ स्वर्ण मुद्राए देने के लिए तैयार हो जाते हैं. பினா தேரி கொஞ்சம் கூட டிலே பண்ணாமல் ஹாப்பியாக, ரொம்பவும் ஹாப்பியாக 1 கோடி கோல்டு காயின் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிறாரு. உலக அமைதிக்காக ஒரு பெரிய யாகம் வளர்த்த போகிறாரு. அதுக்காக விஸ்வாமித்திரர் அவர்கள் பண்ணுற யாகத்துக்கு ஹரிச்சந்திரன் பண உதவி கொடுத்து ஹெல்ப் பண்ணுறார். உன்ஹே फसाने के उद्देश्य से विश्वामित्र बाद में ले जाने का பஹானா கர்த்தே ஹே. உன்னே ஃபசானேக்கானா இந்த இடத்துல ஹரிச்சந்திரனை மாட்டி விடுவதற்காக, அவரை வந்து பிரச்சனையில் சிக்க வைக்கிறதுக்காக அந்த எய்மில், உத்தேசன எய்மில்
விஸ்வாமித்திரர் அவர்கள் பாத் மேனா அப்புறமேட்டுக்கு பிறகு லேனே கா பஹானா கர்த்தே ஹே சம் ரீசன், நான் அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஒரு பொய்யான ரீசனை சொல்கிறார். ஏக்கு பத்னி விரத்தா கா பாலன், இவர் வந்து மனைவியை மட்டுமே உயிராக நினைக்கக்கூடிய ஒரு கணவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹரிச்சந்திரன் ஏக்கு பத்னி விரத்தா கா பாலன் கர்னேவாலா உன்னத்தம் வியக்தி ஹே, அவர் வந்து அவரோட மனைவியை மட்டும்தான் அவர் பியார் பண்ணுவார். அப்படி பண்ணக்கூடிய ஒரு பெஸ்டான பர்சன் ஹரிச்சந்திரன் அப்படின்னு சொல்கிறார். विश्वामित्र की विनती स्वीकार करके விஸ்வாமித்திரருடைய ரிக்வெஸ்ட்டை ஓகேன்னு எடுத்துக்கிட்டு जब वे जंगल में वन्य पशुओं को मारने निकलते हैं, அவர் வந்து ஹரிச்சந்திரன் ஜி அவர்கள் வந்து ஜங்கல்னா ஃபாரஸ்டில், வன்னிய பசுவோன்னா ஃபாரஸ்ட் அனிமல்களை மாறினேன்னா அதை விரட்டி அடிக்க ஹண்டிங் பண்ணுறதுக்காக நிக்கல்தேனா கிளம்புறாரு. தब उनकी கல்பித் புத்திரி, உன்கின்னா இந்த இடத்துல உஸ்கின்னா விஸ்வாமித்திரரோட கல்பித் புத்திரி கற்பனை பெண் சுந்தரி கோ ஷேர் சே பச்சாத்தே ஹே. கல்பித் புத்திரினா ஒரு மேஜிக் போட்டு அவரோட தப சக்தியால் ஒரு பொய்யான ஒரு பொண்ணை கிரியேட் பண்ணுறாரு. அவங்க பேர் சுந்தரி. அவங்க வந்து ஹரிச்சந்திரன் இது டீஆக்டிவேட் பண்ணுறது மத்தலப் அவரை வந்து மயக்க வைக்கிறதுக்காக போகிறாங்க. அதில் தோல்வி அடைஞ்சிட்றாங்க. அப்போ போகும்போது அவங்க வந்து ஷேர் சே பச்சாத்தே ஹே, ஷேர் வந்து அவங்கள தாக்க வருது, லயன். அந்த டைமில் அவர் சிங்கத்தை கொன்று அந்த சுந்தரியை காப்பாற்றுறாங்க. அந்த சுந்தரி யாருன்னா விஸ்வாமித்திரரோட கல்பித் புத்திரி. சுந்தரி உன்கி வீரத்தா சே முக்து ஹோ ஜாத்தி ஹே. அப்படி இது லயன்கிட்ட இருந்து காப்பாற்றும் போது சுந்தரி வந்து அவங்களுக்கு இவ்வளோ வீரனா அப்படின்னு அவரோட வீரத்தில் மயங்கி போயிடுறாங்க. முக்துனா என்ன, அப்படியே அந்த வீரத்தில் பிரமிச்சு போயிடுறாங்க. ஆறு உசே அப்னானேக்கி பிரார்த்தனா கர்த்திக, எப்படி இருந்தாலும் இவரை கணவனாக அடையணும் அப்படின்னு அவங்க விரும்புகிறாங்க. ஹரிச்சந்திரன் உசே கேத்தி ஹைக்கி, ஹரிச்சந்திரன் அவர்கிட்ட சொல்கிறாங்க, கேத்தி ஹைக்கி சொல்கிறாங்க, வே கபி அப்படி பத்னிக்கே சிவாய், எப்போவுமே நான் என்னுடைய மனைவியை தவிர, சிவாய்னா தவிர, கிசி ஸ்ரீகோ அப்னா நகி சக்தே, வேற ஒரு ஸ்ரீனா பெண்ணு, வேற ஒரு பெண்ணை வந்து நான் அடாப்ட் பண்ண மாட்டேன், நினைக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. हरिश्चंद्रन इसके बदले अपना सारा राज्य दान में देने और देते हैं और एक पत्नीव्रता का पालन करते हैं. இது கல்யாணத்துக்கு பதிலாக என்னுடைய நாட்டையே கொடுக்குறேன்னு கொடுத்துட்டு அதுக்காக அவர் பத்னி விரத்தாக்கா பாலன் கர்த்தே ஹே, நான் ஒரு மனைவிக்கு வாதா பண்ணுனா அதை கடைசி வரைக்கும் நிறைவேற்றுவேன் அப்படிங்கிற அந்த கொள்கையிலேயே இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. வச்சன் கா பாலன், ப்ராமிஸை பாதுகாக்கிறது, ப்ராமிஸை ஃபாலோ பண்ணுறது, ப்ராமிஸ் படி நடக்கிறது. ஹரிச்சந்திரன் வச்சன் கா பாலன் கிசி பி ஹாலத் மே கியா கர்த்தே ஹே. ஹரிச்சந்திரன் ஜி அவர்கள் வந்து அவரோட வச்சன் ப்ராமிஸை எந்த ஒரு கண்டிஷன்லேயும் ஃபாலோ பண்ணுவார். अपने वचन का पालन करने हेतुवे, करने के लिएன்னு அர்த்தம். அவரோட வச்சன் ஃபாலோ பண்ணுறதுக்காக அவர் வந்து விஸ்வாமித்திர சே தோடா சமயம் மாங்கத்தே, விஸ்வாமித்திரர்கள்கிட்ட வந்து அவரோட ப்ராமிஸை காப்பாற்றுறதுக்காக தோடா சமயம்னு இருக்குது. நம்ம கொஸ்டின் ஆன்சரில் 1 மந்த்துன்னு இருக்குது. 1 மந்த் ஏக்கு மயினேக்கா சமயம் மாங்குத்தேன் இருக்கு. நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். கொஞ்சம் டைம் கேட்குறாரு, 1 மாதம் டைம் கேட்குறாரு. विश्वामित्र अपना शिष्य नक्षत्र को उनके साथ बेचते हैं. அட் த டைமில் விஸ்வாமித்திரர் அவர்கள் வந்து அவரோட சிஷ்யன் நட்சத்திரத்தை வந்து ஹரிச்சந்திரன் கூட அனுப்பி வைக்கிறார். அவர் 1 கோடி ஸ்வர்ண முத்ரா கொடுப்பாங்க, நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. விஸ்வாமித்திரக்கே ஆதேச அனுசார் அவரோட ஆர்டரை ஒபே பண்ணிவிட்டு வன்மே நட்சத்திர ஹரிச்சந்திர கோ விபின்ன ரூப் சே சத்தாத்தா ஹே. அவரோட ஆர்டர் எடுத்துக்கிட்டு நட்சத்திரக்கு வந்து ஹரிச்சந்திரனை ஜங்கலில் இருக்கும் பொழுது விபின்ன ரூப் சேனா விதவிதமான டைப்பில் அவரை வந்து சத்தாத்தேனா ட்ரபிள் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கார் இந்த நட்சத்திரக்கு. ஆறு ஜோர் டால்தா ஹே, ஜோர் டால்தா என்ன ப்ரெஷர் கொடுக்குறாரு நிறையா.
ஜோர் டால்தா ஹே கி ப்ரெஷர் கொடுக்குறாரு. अपना वचन टुकरावे உங்களோட ப்ராமிஸை நீங்கள் விட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறார். काशी में अपनी पत्नी प्यारी पत्नी चंद्रमती को हरिश्चंद्रन 1 करोड़ स्वर्ण मुद्रा में बेचकर अपना वचन निभाते हैं. காசியில் இருக்க ஒரு பிராமன் பணக்கார ஐயருக்கு, காலகௌசிக் அப்படிங்கிற ஒரு ஐயருக்கு அவரோட ஹரிச்சந்திரனோட மனைவி அப்படி பியாரி பத்தினா ஹரிச்சந்திரனோட உண்மையான காதல் பண்ணக்கூடிய அந்த ஹரிச்சந்திரன் மனைவி மேலே பாசமாக வச்சிட்ருக்க அந்த சந்திரமதியை 1 கோடி ஸ்வர்ண முத்திராய்க்கு 1 கோடி கோல்டு காயினுக்கு வந்து தன் மனைவியே ஹரிச்சந்திரன் ஒரு கட்டத்தில் விற்கிறார். நக்ஷத்திரக்கி ரக்ஷாக்கா ஜோ வச்சன் தே ரக்கே தே, நட்சத்திரத்தை வந்து நான் பத்திரமா பாதுகாப்பேன் அப்படின்னு விஸ்வாமித்திரர்கள்கிட்ட ப்ராமிஸ் பண்ணி வச்சுருக்காரு. உன்கா பாலன் கர்னே கேலியே அதை இவர் ஒபே பண்ணுறதுக்காக ஹரிச்சந்திரன் अपने आप को वीरू चंडाल का दास बनाकर नक्षत्र को சுடாத்தே ஹே. அவர் நட்சத்திரக்கு வந்து இந்த இடத்துல அவர் சந்திரமதியை விற்று 1 கோடி ஸ்வர்ணமுத்திரா கொடுக்குறாங்க இல்லையா, அது காணாமல் போயிடுச்சு, கங்கை நதியில் தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, அப்போ விஸ்வாமித்திரரோட சாபத்துக்கு ஆளாயிடுவான்னு நட்சத்திரம் பயப்படும் பொழுது ஹரிச்சந்திரன் வந்து பரவாயில்ல, நான் என்னையே நானே வீரு சண்டால் அப்படிங்கிற ஒரு ஆள், சுடுகாட்டு ஓனர், அவருக்கு வந்து தன்னைத்தானே அவர் வந்து ஹரிச்சந்திரன் விற்றுக்கிட்டு அடிமையாட்ட விற்றுக்கிட்டு நட்சத்திரத்துக்கு திரும்ப 1 கோடி ரூபாய் சொர்ணமுத்திரையை கொடுக்குறார். நிஸ்வார்த் சேவி சுயன இது நிஸ்வார்த்தனா பிறர்வி பலன் எதிர்பார்க்காம எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காம இருக்கிறது. ஹரிச்சந்திரன் நிஸ்வார்த் சேவிகை, பலனை எதிர்பார்க்காம சேவை பண்ணுற ஒரு பர்சன் किसी भी हालत में अपने मालिक के प्रति सच्चा साबित होना चाहते हैं. எந்த ஒரு கண்டிஷன்லையும் किसी भी हालतனா எந்த ஒரு கண்டிஷன்லேயும் अपने मालिक से, अपने मालिकना அவரோட ஓனர் से सच्चा साबित होना चाहते हैं, உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறாரு. अपना पुत्र रोहित के मर जाने के बाद दुखिनी चंद्रमती उसका दहन करने के लिए शमशान ले आती है. अपना पुत्र ரோஹித் को, அவங்களுடைய பையன் ரோஹித் மர் ஜானே கே பாத் இறந்த பிறகு துக்கினி சந்திரமதினா துக்கத்தில் அதிக துக்கம் கொண்ட சந்திரமதி உன்கா தஹன் கர்னே கேலியே அந்த குழந்தையை அடக்கம் பண்ணுவதற்காக சம்சான லே ஆத்தி ஹே சுடுகாட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றாங்க. வகுத் தாசி ஹே, அவளே ஒரு தாசி அடிமை. ஆறு உன்கே பாஸ் பைசை ஹோனே கா சம்பவனா நகி ஹே, அவங்கக்கிட்ட காசு இருப்பதற்கான சம்பவனான அந்த சுச்சுவேஷன் இதுவே இல்லை, பாசிபிலிட்டியே இல்லை. லேக்கின் ஹரிச்சந்திரன் சுல்க் லியே பினா, ஹரிச்சந்திரன் அந்த பணத்தை எரிக்கிறதுக்கு உண்டான காசு டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வாங்காமல் நான் அந்த வேலையை செய்ய மாட்டேன் அப்படின்னு, எரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். பினா अपने पुत्र का अंतिम कार्य करने तैयार नहीं होते, அந்த ஒரு பணத்தை எரிக்கிறதுக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு இருக்கும், அந்த அமௌண்ட்டை கொடுத்தீங்கன்னா தான் நான் பணத்தை வந்து எரிப்பேன், இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு அடமண்ட்டாக இருக்கார். அந்துமே சிசு ஹத்தியாக்கே அபராதுமே, கடைசியில் சைல்டு மர்டர், குழந்தையவே கொன்னுட்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரமதிக்கு மிருத்யு தண்டு தியா ஜாத்தா ஹே, சந்திரமதி அவங்களுக்கு வந்து மிருத்யு தண்டனை மரண தண்டனை கொடுக்குறாங்க. அப்பனா தர்ம நிபானே கேலியே, அவருடைய தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக பத்னிக்கா உபதேஷ் மான்கர், பத்னியோட ஆர்டரை கேட்டுட்டு வே உன்கா வத்து கர்னே கேலியே தயார் ஹோ ஜாத்தே, பத்னியை கொலை பண்ணுறதுக்கும் ரெடி ஆகிடுறாரு. ஏன் இந்த இடத்துல பத்னியை கொலை பண்ணுறேன்னா, அப்போல்லாம் மிருத்யு தண்டு கொடுக்கும் பொழுது அவங்களோட கழுத்தை வெட்டிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கழுத்தை வெட்டணுன்னா அந்த சுடுகாட்டோட வேலை செய்கிறார் இல்லையா ஹரிச்சந்திரு, அவர் தான் அந்த டியூட்டியையும் செய்யணும். அப்போ அவர் வந்து கழுத்தை வெட்டும் பொழுது இவங்க சொல்கிறாங்க, தயங்காதீங்க, உங்கள் மனைவிங்கிற காரணத்தினால நீங்கள் உங்கள் கடமையை செய்யுங்க, நீங்கள் வந்துட்டு தயங்குனீங்கன்னா மத்தலப் உங்கள் ப்ராமிஸை காப்பாற்றாமல் போயிடும், ஸோ அதனால் தயங்க வேண்டாம், நீங்கள் என்னை வெட்டிடுங்க அப்படின்னு அவங்க ஹஸ்பண்டுக்கு ஊக்குவிக்கிறாங்க இவங்களை வெட்டுறதுக்கு. சத்தியவான் உண்மை பேசுகிறவங்க. ஹரிச்சந்திர மகான் சத்தியவாதிகள், ஒரு கிரேட்டான உண்மை பேசுகிறவர். உன்கே ஜெய்சே தூசரே व्यक्ति
அந்யந்திர பானா துர்லப் ஹே. அவரை மாதிரி இன்னொரு பர்சனை பார்க்கறது ரொம்பவும் யுனிக்கானது, கஷ்டமானது. ஹரிச்சந்திரன் மாதிரி இன்னொரு பர்சனை பார்க்கவே முடியாது. உன்கே ஜெய்சே தூசரே வியக்தி அந்யந்திர பானா துர்லப் ஹே அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பர்சனை பார்க்குறதே கடினமான ஒன்று. உன்கி சத்தியவாதிதா கோ தேக்கர் விஸ்வாமித்ரர் ஸ்வயம் ஹார் மான் லேத்தா ஹே. ஹரிச்சந்திரனோட உண்மை பேசுகிற அந்த ட்ரூத்ஃபுல்னஸை பார்த்துட்டு விஸ்வாமித்திரர் அவர்களே தோற்று போயிடுறாங்க. இவருக்கு என்னென்னமோ டெஸ்ட் வச்சு பார்த்துட்டேன், எல்லாத்துலேயுமே இவர் ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிறாங்க. சத்தியக்கா பாலன் ஹர் ரூப் சே. அவர் ஹரிச்சந்திரன் சத்தியத்தை எப்படி ஃபாலோ பண்ணுறான்னா எல்லா இடங்கள்லையும் எல்லா எல்லா காலங்கள்லேயும் ஹரிச்சந்திர சித்து கர்த்தே ஹே. மத்தலப் நான் உண்மை தான் பேசுவேன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறாரு. கி சத்தியமேவ ஜெயத்தே, ப்ரூவ் பண்ணி உண்மையே ஜெயிக்கும் அப்படிங்கிறத நிலைநாட்டுறார். எல்லா இடத்துலையும் எல்லா வடிவத்துலேயும் எல்லா காலத்துலேயும் ஹரிச்சந்திரன் உண்மைதான் ஜெயிக்கும் அப்படிங்கிறத நிலைநாட்டுறாருன்னு சொல்கிறாங்க. ஆல் தி பெஸ்ட். நல்லா எழுதுங்க.